வணக்கம் பேக் டு மை சேனல் வணிகபுரி 360. எல்லாம் நலமா? ரொம்ப அழுகையாக வருது. இன்னைக்கு நம்மளுடைய குட்டி ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெனாலிராமன் கதை நம்ம சொல்ல போகிறோம். தெனாலிராமன் கதை வந்து எப்படின்னா, ஒரு மன்னர் இருந்தார். மன்னர் வந்து என்ன பண்ணுறாருனா, மன்னருக்கு வந்து ஒரு பல நாள் ஆசை, நாய் வாழை நிமிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நிமித்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு ஊரில் உள்ள ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சார். போட்டி, யார் நாய் வாழை நிமிக்கிறாங்களோ அவங்களுக்கு பொற்காசுகள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் மன்னர். அதில் தெனாலிராமனும் ஒரு ஆள் அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு நாய் கொடுத்துட்டாங்க. நாய்க்கு ஒரு மாதம் 2 மாதம் டைம், ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் டைம். இந்த 2 மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள், நாய்க்கு தேவையானது, அப்புறம் நாய்க்கு இவங்களுக்கு தேவையானது எல்லாமே சேர்த்து கொடுத்துட்டாங்க. அந்த மன்னர் கொடுத்துட்டாரு. எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, நாய்க்கு கொடுத்த உணவுப் பொருட்களை கொடுத்து நாயை வந்து கொழுன்னு எல்லா நாய்களும் கொழுன்னு ஆயிடுச்சு. ஆனால் நம்மால் அப்படி பண்ணலை. 2 மாதம் முடிஞ்ச உடனே எல்லோரும் நாயை கொண்டு வான்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் நாயை கொண்டு வந்து எல்லா நாய் வாழை நிமித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நாய் வாழை வந்து எல்லோரும் நிமித்து பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போட்டியாளரை கூப்பிட்டு வாழை நிமித்து காட்டு அப்படின்போது நாய் வந்து கொழுன்னு வாழை நிமித்து பார்த்தா நிமிர மாட்டேது. சரி போ, உனக்கு 10 சவுக்கடி. அடுத்த ஆளை கூப்பிட்டு நீ நிமித்து காட்டு அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கானா, கல்லை கட்டி வாழை வந்து நிமித்து வச்சுருக்கான். கல்லை ஊற்றி விட்டுருக்கணும்னு பார்த்தோன்னா அப்படியே சுருங்கிடுச்சு, வாழை நிமிக்க முடியல. அவனுக்கு 10 சவுக்கடி. இப்படியே ஒரு 5-6 பேர் போயிட்டாங்க. 6வது 7வது ஆளாக நம்ம ஆள் வந்தார், தெனாலிராமன் வந்தார். தெனாலிராமன் வரும்போது தெனாலிராமன் வாழை நிமிக்க சொல்லும்போது வாழை நிமிந்து நின்றுச்சு வாழை. எப்படி எல்லா பேரும் வாழை வந்து நிமிக்க முடியல, உனக்கு மட்டும் எப்படி வாழை நிமித்துச்சு, அந்த ரகசியம் என்ன அப்படின்னு மன்னர் கேட்குறாரு. எல்லாரோட நாயும் கொழுன்னு இருக்குது, நாய் மட்டும் ஏன் ஒல்லியாக இருக்குது, உடம்பே இல்லாமல் சப்பி போன மாதிரி இருக்குது நாய் அப்படின்னு கேட்டிருக்கிறார். உடனே அந்த விளக்கத்தை வந்து மன்னரே ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொடுத்த உணவை வந்து எல்லோரும் அவங்க அந்த செல்லப்பிராணி நாய்க்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதை வந்து கொழுன்னு ஆக்கிட்டாங்க. ஆனால் நான் வந்து அப்படி கொடுக்கல, எல்லாத்தையும் நான் தின்னுபிட்டு நாயை பட்டினியாக போட்டு வச்சுட்டேன். அதனால் அந்த வாழை வந்து நிமித்து பார்த்தேன், நிமிந்துருச்சு அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்லியிருக்காரு. மன்னருக்கு வந்து கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோடனே, யார் அங்கே, இங்கே வாருங்கள், இவனை தீக்காந்து சிறையில் அடையுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு மன்னர். உடனே அவனை வந்து சிறையில் தூக்கி போட்டு அடைச்சிட்றாங்க. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த கதையினுடைய உள்கருத்து என்ன, வெளிக்கருத்து என்ன, இந்த கதையிலேருந்து நீங்கள் அறிஞ்சிக்கிட்டது என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறந்துட வேணாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப அழுகையாக வருது. பாய்.